இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? 1,00,000 பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. இந்த நபருக்கு தான் ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அது எப்படி கணிக்கிறது? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே ஏற்கனவே நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த குட்டிச்சாத்தானை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க. இந்த குட்டிச்சாத்தான் எப்படி செயல்படுது, அதற்கான வழிபாட்டு முறை, ஆனா அவங்கள வசியப்படுத்துறது எப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. இப்ப மலேசியால இருக்கக்கூடிய மக்கள் குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புறாங்களா? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? எப்படின்னா அதர்வன கடவுள்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுல விஷ்ணு மாயா 390 பேர் இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சது. இது தெரியாம இன்னும் நிறைய இருக்கிறதா தான் சொல்லப்படுது. அதர்வனத்துல இன்னும் நிறைய இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆனா 390 வகையான குட்டிகள் இருக்காங்க. அந்த 390 வகையான குட்டிகளுக்கு தலைவன் யாருன்னா கருங்குட்டி சாத்தான். இப்ப கருங்குட்டி சாத்தான அடுத்தது பார்த்தோம்னா பறக்குட்டி இருக்கு, செங்குட்டி இருக்கு, அதர்வன குட்டி இருக்கு, நடன குட்டி இருக்கு, நாந்தாயன குட்டி இருக்கு, அந்தாயன குட்டி இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. சரியா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம மலேசியாவில் உள்ள மக்கள் எதுக்காக அதிகமா குட்டி சாத்தானை விரும்புறாங்க, விஷ்ணு மாயாவை விரும்புறாங்க அப்படின்னா, தொழில் வளர்ச்சி, திருமண தடை, காதல் வசியம், அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, விபரீத ராஜயோகம், அப்புறம் குலதெய்வத்தோட அனுகிரகம், அடுத்த கட்ட நகர்வு, கோர்ட்டு கேஸினுடைய அதுல வெற்றி பெறுறது, அப்புறம் கல்வியில முன்னேற்றம் பெறுறது, மலேசியா அரசாங்கத்துல வேலை வாங்குறது, மலேசியா கவர்மெண்ட்ல அங்க இருக்கிற ஐசிங்க அவங்க வேலை வாங்குறது, அப்புறம் டிராவல்ஸ் போக்குவரத்து துறை அவங்க நிறைய டிராவல்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய வண்டி வாகனங்கள் வச்சிருக்காங்க. அதுக்காக எல்லாம் அவங்க கேட்கறாங்க. அப்ப நம்ம அதை எப்படி அதை சித்து எடுக்கணும், எப்படி வணங்கணும் அப்படின்னாக்க, இப்ப நம்ம சாதாரண கண்ணால விஷ்ணு மாயான்னு இல்லை, எந்த தேவதையுமே பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு யக்ஷினியா இருந்தாலும் சரி, மோகினியா இருந்தாலும் சரி, நீங்க விஷ்ணு மாயாவா இருந்தாலும் சரி, பிரத்யங்கரா காளி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது. இப்ப காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு. அது பார்ட் 2 பார்ட் 2 ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட். அந்த கதையினுடைய கரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவாங்க மையப்படுத்தி தான் அதுல காட்டியிருப்பாங்க. கூட்டம் கூட்டமா அதுல தேவாங்க போகும். குலதெய்வம்னா என்ன, அதுல சூனியக்காரி கிளவி ஒருத்தி இருப்பாங்க, அவங்கதான் அந்த சூனியம் எல்லாம் வைக்கிறது, அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள மாந்திரிகம் சார்ந்த ஒரு படம். அது மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆனிச்சு. இப்ப விஷ்ணு மாயா ஒரு நல்ல குருநாதர்கிட்ட வாங்கணும். நல்ல குருநாதர்கிட்டன்னா இப்ப குரு இல்லாத வித்த குருட்டு வித்தைன்னு பேர். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளாம் தன்னிச்சா யூடியூப் பார்த்தோ ஒரு புத்தகத்தை வாங்கியோ கத்துக்க கூடாது. ஒரு குருநாதரோட அனுமதியோடையும் ஒரு குருநாதரோட தீட்சையுடன் தான் நம்ம அதை கத்துக்கணும். அப்ப விஷ்ணு மாயா தீட்சை, இப்ப கருங்குட்டி சாத்தா நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா, குரு தீட்சை வாங்கி அதுக்கு உண்டான மந்திர உபதேசம் வாங்கி, மூல மந்திரம் வாங்கி, குலதெய்வ மந்திரம் வாங்கி, இஷ்ட தெய்வ மந்திரம் வாங்கி இப்படி பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்பொழுது அதுக்கு 4 நட்சத்திரம் இருக்கு. இப்ப தேய்பிறை, வளர்பிறை, பஞ்சமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை, இப்படி வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த மாதிரி எல்லாம் நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள் எல்லாம் அதிகாலை 3 மணி 20 நிமிஷத்துக்கு அந்த பூஜையை துவங்கணும். ஒரு சில பேருக்கு 21 நாள்ல சித்தியாகும், ஒரு சில பேருக்கு 48 நாள்ல சித்தியாகும், சில பேருக்கு 90 நாள்ல சித்தியாகும், சில பேருக்கு 11 நாள்ல கூட சித்தியாகும். அது அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவினையை பொறுத்தது. அப்ப சித்தி ஆயிருச்சு அப்படின்னா சில சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சிரிப்பு சத்தம், கொலுசு சத்தம், உருவங்கள் கனவுல நீங்க தத்துருவமா அதை நேரடியா நீங்க பார்க்கணும் அப்படின்னா தேவாங்கூட கண்ணீர் வேணும். தேவாங்கூட கண்ணீரை உங்க 2 கண்ணுல விட்டுக்கிட்டு நீங்க அதுக்கு உண்டான படையல் எல்லாம் இருக்கு. இப்ப அபுல், பொரி, கடலை, பொட்டுக்கடலை, கிஸ்மிஸ் பழம், தேன் இதெல்லாம் ஊத்தி பிசைஞ்சு மாடுங்க நிறைய இருக்கிற இடத்துல போய் சாயந்தர நேரம் சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு அறிவோம், கனகமுடி சாத்தான், கருங்குட்டி சாத்தான், அகோரக்குட்டி சாத்தான், ஆவடு கல்லடு, எதிர்த்த பேரு மீது போடு, தீயடு பெய்யடு, நான் நினைத்த பேரு மீது போடு, இரக்கம் பாராத, என்ன நினையாதேன், பேர தெரிவிக்காத, சீக்கிரம் ஓம் சுவாக. இதுதான் அவருக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 108 தடவை அந்த இடத்துல பிரகாடனம் பண்ணினீங்கன்னா அங்க தோன்றி மறைவார், காட்சி கிடைக்கும். அந்த மாட்டுக்கு இடையில கொம்புல இல்ல அங்க ஒரு சின்ன பையனா இந்த மாதிரி வருவாங்க. ஆனா ஒரு சித்து எடுக்கும் பொழுது நீங்க வணங்கும் பொழுது அவருடைய வாகனமும் அவருடைய விக்கிரகமும் வேணும். அது மண்ணால செஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். மண் பொம்மைகள் மண்ணால செய்யணும். இப்ப நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, அந்த பிரபஞ்சத்தினுடைய இப்ப மண்ணு ரைட்டு, தண்ணி அதுல வேணும், வெயில்ல காய வைக்கணும், நெருப்புல சுடணும், காத்துல உலர வைக்கணும். இப்ப அந்த 5 பொருள் சேருதா பிரபஞ்சத்தால். அப்ப மண்ணால செய்யப்பட்ட அந்த வாகனம், அந்த உருவம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணினீங்கன்னா மிக எளிதாக ஒரு 7 நாள்லயோ 11 நாள்லயோ 9 நாள்லயோ ஈஸியா சித்தியாகும். அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத காமிக்கிறப்ப நானு
இந்த மாதிரி இருப்பார். இப்படிதான் நம்ம பொம்மை செய்யணும் மண்ணால. இருக்கு இல்லையா, ஒரு பெண் வடிவத்துல இருக்காரு. சரிங்களா, விஷ்ணுமாயாங்கிறதே ஆண் கிடையாது, அது ஒரு பெண்ணு தான். ரொம்ப அழகா இருக்கும், தத்துருவமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் அவங்கள பாக்குறதுக்கு. இப்ப பெண்ணு பொம்மைக்கு ஆண் பொம்மைக்கு என்ன வித்தியாசம்னா, பெண் பொம்மைன்னா இந்த மாதிரி நெஞ்சு இருக்கும், மார்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, இது பெண்ணு. பாத்தீங்கன்னா இதுதான் விஷ்ணுமாயா. இந்த மாதிரி பொம்மை வேணும். இந்த இருக்கு இல்லையா, இப்ப வந்து கேரளாவுல வந்து பாத்துருப்பீங்க, நம்பூதிரிகளை எல்லாம் அந்த கொண்ட குடுமி போட்டு அந்த இருக்கு இல்லைங்களா, போட்டிருக்காரா, இப்படிதான் இருக்கும். இதுதான் விஷ்ணுமாயா. இப்படி இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இது எதுக்காக? அதான் சொல்றேன், இது வந்து அவருடைய வாகனம். எரும மாடுன்னு சொல்றோம் இல்ல, இதுதான் அவருடைய வாகனம். நீங்க விஷ்ணுமாயா கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கொழு 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 கொழுன்னு ரொம்ப அழகா கழுத்துல வந்து தங்க செயின் எல்லாம் போட்டிருப்பாங்க கேரளாவில். எரும மாடு இருக்கும். இது வந்து அவருடைய வாகனம், இது இருக்கணும். சரிங்களா, இப்ப நம்ம கிட்ட தீட்சை வாங்கி பயிற்சி எடுத்தீங்கன்னா இந்த 2 பொருள் வரும், இந்த வாகனமும் இந்த பொம்மையும் வரும். இந்த மாடு, எரும மாடு வேணும், இந்த விஷ்ணுமாயா பொம்மை வேணும். இந்த விஷ்ணுமாயாவை நீங்க அலங்காரம் பண்ணணும். எதால அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா, செவ்வரளி பூவும் மறிகொழுந்து இதுகளாதான் அவர் நீங்க அலங்காரம் பண்ணணும். காலையில 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திருச்சு இவருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு செவ்வரளி பூவால மாலை போட்டு மறிகொழுந்தால மாலை போட்டு எதிர்த்த மாதிரி படைகள் போட்டு அதிர்வேண வேத மந்திரம். முதல்ல நான் ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி குருக்கு ஒரு வணக்கம் வைக்கணும், குலதெய்வத்துக்கு ஒரு வணக்கம் வைக்கணும், இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு வணக்கம் வைக்கணும், அப்புறம் குட்டிகாத்த பகவானுக்கு இந்த மந்திர பிரகாரம் பண்ணணும். அவருடைய வாகனமும் அவருடைய பொம்மையும் முறைப்படி தீட்சை வாங்கி நீங்க பண்ணுனீங்கன்னா ஈஸியா சித்தியாகும். சில பேர் படம் வச்சிருப்பாங்க, அதுவும் வச்சுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல, படம் வச்சிருப்பாங்க. பித்தாளையில வந்து விக்கிரகம் இருக்கும், அந்த எரும மாட்டு மேல வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே விக்கிரகம் இருக்கும். இப்ப நம்ம தனித்தனியா கொடுக்குறோம். ஏன் தனித்தனியா கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த வாகனமும் இந்த பொம்மையும் இது மண்ணால செய்யப்பட்டது. சொல்றது புரியுதா? சில பித்தாளையில செய்யலாம், தங்கத்துல செய்யலாம், வெள்ளியில செய்யலாம், ஐம்பொன்னுல செய்யலாம், எதுல வேணாலும் செய்யலாம். ஆனா மண்ணால செய்யப்படுற சிலைக்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. இப்ப ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணி கோவில் கட்டுனாலும் ஏன் உள்ள வந்து அந்த கருங்கல்லால விக்கிரகம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுல பஞ்சபூதங்கள் இருக்கு. சரியா, கருங்கல்ல பஞ்சபூதங்கள் இருக்கு. கல்லுக்குள்ள தேரை இருக்குன்னு சொல்றாங்க, தேரை இருக்கிறது உண்மை. அப்ப கல்லுக்குள்ள காத்து இருக்கு, காத்து இருந்தா தானே சுவாசிச்சு வாழ முடியும். அப்ப கல்லுக்குள்ள தேரை இருக்கு, தேரை வாழறதுக்கு உள்ள காத்து இருக்கு, உணவு இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு, பஞ்சபூதங்கள் அங்க இருக்கு. பெரும்பாலும் இன்னைக்கு வந்து நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதை தாண்டி அந்த 60 சிவாலயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ள வந்து கருங்கல்லாலதான் விக்கிரகம் இருக்கும். கருங்கல்லுக்கு அப்படி ஒரு மகத்துவம். அது பஞ்சபூதங்கள் அடங்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப ஐம்பொன்னுலயோ பித்தாளையிலயோ தங்கத்திலயோ வெள்ளிலயோ ஐம்பொன்னு வராது. ஐம்பொன்னுன்னா அது வேற மாதிரி, சில்வர் பித்தாளை இரும்பு தங்கம் இதெல்லாம் கலந்தா அது ஐம்பொன்னுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பஞ்சபூதங்கள்ல அடங்காது, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமியில அடங்காது. இப்ப மண்ணால செய்யப்படுகிற அவருடைய உருவமோ அவருடைய விக்கிரகமோ இது வந்து ஐம்பூதங்கள், அது பஞ்சபூதங்கள் அடங்கப்பட்டது. இதை வச்சு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, பயிற்சி எடுக்கும் பொழுது, சித்து எடுக்கும் பொழுது, மந்திர உபதேசம் பண்ணும் பொழுது, அவரை நீங்க வந்து தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த 2 பொருள் தேவை, தீட்சை தேவை, மெயினா தேவாங்கூட கண்ணீர் தேவை. ஓகே, பட் இது பாசிபிளா பாக்குறது? தாராளமா நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். தேவாங்கூட கண்ணீர் வேணும். சரியான, அதாவது நான் முதலே சொன்னேன் இல்லையா, குறுகில்லாத வித்தை குருட்டு வித்தை. இப்ப எனக்கு தெரியுதுன்னு சில பேர் எவ்வளவு பேர் சொல்றாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஓலைச்சுவடியை பார்த்து கத்துக்கிட்டாங்களா, புத்தகத்தை பார்த்து கத்துக்கிட்டாங்களா, இன்னொருத்தரை பார்த்து கத்துக்கிட்டாங்களா நமக்கு தெரியாது. வம்சா வழியா பண்றாங்க இல்லையா, தாத்தா பண்ணி, அப்பா பண்ணி, பையன் பண்ணி, பேரம் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து ஒளிமறைவு இல்லாம விஷயங்கள் தெரியும். சரியா, இப்ப விஷ்ணுமாயா வந்து எப்படி வணங்கணும். இப்ப நிறைய பேர் பயிற்சி கொடுக்குறாங்க, விஷ்ணுமாயா தீட்சை கொடுக்குறாங்க, யட்சினி தீட்சை கொடுக்குறாங்க, குரலி, குட்டிச்சத்தம், கைகருப்பு, வேதாளம், வாராகி, பிரத்யங்கிற இன்னும் பரிவார தெய்வங்கள் நிறைய கொடுக்குறாங்க. தேவாங்கூட கண்ணீரை விட்டுக்கிட்டு இறுதி பூஜை நடத்தணும் அப்பதான் நீங்க பார்க்க முடியும்னு எத்தனை பேர் சொல்ல தெரியுது? ரொம்ப அரிது இல்லையா? தேவாங்கூட கண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த தெய்வத்தையுமே நேரில் பார்க்க முடியும், சாதாரண கண்ணால பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் தேவாங்கு கண்ணீருக்கு. ஆனா தேவாங்கு வந்து இப்ப தடை செய்யப்பட்ட ஒரு விலங்கு. அது வந்து ஒரு அழியிற இனத்துல வந்து அதை கொண்டு சேர்த்துட்டாங்க. அதனால நீங்க தேவாங்க வந்து இப்ப பிடிக்கவோ அதை துன்புறுத்தவோ வளர்க்கவோ அனுமதி இல்லை. யாரேனும் நரிகுறவர்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு, வச்சிருப்பாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் அதை கொண்டாந்து பராமரிச்சு அதோட கண்ணுல பஞ்சு வச்சு அந்த கண்ணீரை பிழிஞ்சு ஒரு பாட்டுல சேர்த்ததுக்கு பிறகு திரும்ப கொண்டு போய் அதை பத்திரமா காட்டிலே விட்டுருவாங்க. ஆனா ஆதி காலத்துல எனக்கு தெரிஞ்சு இல்ல, சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தேவாங்கோட தாய்த்துக்கு ரொம்ப பவர். அது கையால எடுத்து கொடுக்கும். அந்த தாய்த்தை வாங்கி கட்டணம்னா பில்லி சூனிய ஏவல் காத்து கருப்பு கண் திருஷ்டி ஓமல் இதெல்லாம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அது உண்மையும் கூட. தேவாங்கோட கையில
அது யாராவது ஒருத்தர் வச்சிருப்பாங்க, ஓகே. கூண்டுக்குள்ள போட்டு வளர்த்து. நம்ம இப்ப எப்படி சடுகுடு அடிச்சுக்கிட்டு தெரு வழியா போறாங்களோ, கிளிசோசியம் சொல்லிக்கிட்டு தெரு வழியா போறாங்களோ, கைரேகை பார்த்துக்கிட்டு தெரு வழியா போறாங்களோ, அந்த மாதிரி தேவாங்கோட தாயத்தை வித்துக்கிட்டு தெரு வழியா போயிருக்காங்க. ஓகே. இது நாளடைவுல தடை செய்யப்பட்டதுனால இது இப்ப இல்ல. ஆனா ஆரம்பத்துல தேவாங்க கையில வந்து கயிறு வாங்கி கட்டுறது, தேவாங்க கையால வந்து தாய்த்து வாங்கிக்கிறது, தேவாங்க கையால சில பொருள்கள் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படி பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இப்பைக்கு தேவாங்கோட கண்ணீர் வேணும், மண்ணால செய்யப்பட்ட விக்கிரகம் வேணும், மண்ணால செய்யப்பட்ட அந்த மாடு, எரும மாட்டினுடைய உருவம் வேணும். இது 3 பொருள். இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணி மந்திர தீட்சைகள் பண்ணினால் உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய உச்சத்தாடு. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? கண்டிப்பா. அப்படி ஒரு விஷயம் வருது இல்ல. இந்த பூர்வா புண்ணியம், அதாவது இந்த ஜனனம் வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பிறவி கடனை தீர்ப்பதற்காக தான் இந்த ஜனனமே. நீ என்ன ஆசையோட போன ஜென்மத்துல நீ இறந்து போனியோ அந்த ஆசையை மீண்டும் இங்க நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தான் இங்க இந்த குட்டிச்சாத்தான் பகவான் இந்த மாதிரி வழிபாடு பண்ணி தீட்சை எடுத்தாச்சுன்னா மறுபிறவி இல்லாத பெருவாள். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இந்த குட்டிச்சாத்தான் கண்ணில் படுது அப்படின்னு சொல்லுவாங்க, அது வசியம் பண்ணவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல தெரியும், ஒரு சிலருக்கு 1 மாசம் ஆகும், சிலருக்கு வருஷக்கணக்காகும், சிலருக்கு இல்ல எனக்கு தெரியவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க.